ஹலோங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கிச்சன் நண்பர்கள். நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொன்ன மாதிரி சம்பல் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம் தேவையான பொருட்கள் என்னென்னட்டு. தேங்காய் ஒரு 5 ஸ்பூன் போல் துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். லெமன், இது வந்து ஃபுல்லாக ஜூஸ் தேவைப்படாது, கொஞ்சோண்டு இருந்தால் போதும். காரத்துக்கு 3 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கூட 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை அந்த 5லேருந்து 6 போல் சின்ன வெங்காயம். இதில் நம்ம வரமிளகாய் மட்டும்தான் லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்டு வதக்கிக்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன போல் இது டயட்டுக்காக எடுத்துக்கிறதுனால எண்ணெய் ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கோம். வெறும் வரமிளகாய் மட்டும்தான் இந்த எண்ணெயில் இப்போ வறுத்துக்க போகிறோம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம இதை மிக்சியில் எடுத்து போட்டுக்கலாம். இதோடு சேர்த்து மற்ற பொருட்களையும் நம்ம மிக்சியில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே ராவாக அரைக்க போகிறோம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சம்பல் வந்து ஸ்ரீலங்காவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ் தான். கருவேப்பிலை சேர்த்தாச்சு, சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். தேங்காய் எடுத்து வச்சுருக்க துருவின தேங்காய் அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு உப்பு அண்ட் அந்த லெமன் ஜூஸ் சொன்னேன் இல்லைங்களா, அது சும்மா ஒரு 3-4 ட்ராப் தான் இருக்கும். ஏன்னா நிறைய சேர்த்து ரொம்ப புளிப்பாயிடுச்சுன்னா நல்லாவும் இருக்காது. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு நம்மளோடைய சம்பல். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான டிஷ் தான் அது. நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி 2 டேஸ் கஞ்சியோடு இதை தொட்டுக்கிட்டோம். இல்லைன்னா நீங்கள் ஒயிட் ரைஸில் கூட இதை போட்டுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் நண்பர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்து போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.